10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2இல் 9வது கணக்கு பார்க்குறோம். முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் அதே கான்செப்ட் தான். 8வது கணக்கு 7வது கணக்கு போட்ட கான்செப்ட் தான். முதல் 10 இயல் எண்கள் எடுத்து எழுதிடலாம். முதல் 10 இயல் எண்கள் முறையே 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் இந்த எண்களை பிரிக்கலாம். இதனுடைய எண்களை பிரித்து எழுதுகிறப்ப 1 2 3 இதெல்லாம் பிரிக்க முடியாது, பகா எண்கள். 4 2 பெருக்கல் 2 அப்போ 2 ஸ்கொயர்னு கொடுக்கலாம். 5 அப்படியே எழுதலாம். 6 2 பெருக்கல் 3 6 7 பகா எண். 8 2 3 முறை பெருக்கணும்னா 8 2 பவர் 3. 9 3 2 முறை பெருக்கணும்னா 9 3 பவர் 2. 10 அப்படிங்கிறத 2 பெருக்கல் 5ன்னு எழுதிடலாம். இந்த 10 எண்களுக்கும் மீப்போமா, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி எழுதலாம். அப்போ முதல் 10 எண்களின் முதல் 10 இயல் எண்களின் மீப்போமா. இந்த எண்களில் எது அதிகபட்சம் எண்ணோ மீப்போமா அப்படிங்கிறப்ப அதிகபட்ச அடுக்கு தான் எழுதுவோம். 2ல் பார்த்துட்டோம்னா 1, 2, 3 2 பவர் 2 ஒன்று இருக்குது, 2 பவர் 3ன்னு ஒரு இடத்துல இருக்குது. அப்போ 2 பவர் 3 தான் ஒரு மீப்போமாவில். 3ல் பார்த்துட்டோம்னா 3 பவர் 2 வரும். அடுத்து 5 ஒரே ஒரு முறை தான் இருக்குது, 7 ஒரே ஒரு முறை தான் இருக்குது. இதே எண்கள் தான் நமக்கு திரும்ப திரும்ப இருக்கிறதுனால மீப்போமாவில் இந்த எண்களை பெருக்கிக்கலாம். 2 பெருக்கல் 3 8, அதாவது 2 பவர் 3ஓட மதிப்பு 8, 3 பவர் 2 3 பெருக்கல் 3 9, 5 பெருக்கல் 7. இதை பெருக்கிறோம். 8 9 72, 72 பெருக்கல் 7 35. இந்த 2 எண்களை, இந்த 4 எண்களையும் பெருக்கிறப்ப 2520ன்னு வருது. மீதியின்றி வகுபடக்கூடிய மிகச்சிறிய எண்ணென்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ மீதி 0 அப்படிங்கிறதுனால இந்த மீப்போமாவாக தான் தேவையான எண்ணாகும். தேர்ஃபோர் முதல் 10 இயல் எண்களால் மீதியின்றி வகுபடக்கூடிய சிறிய எண் 2520 ஆகும். தேங்க்யூ.